இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 54 அதிகாரம் 3 திருவசனம். வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லைகளுக்கு உட்பட்டவர் கிடையாது. அவர் எல்லைகளை கடந்த தேவன். ஒரு சிறு கூட்டத்தின் ஆண்டவர் அல்ல நம் இயேசு. அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அதாவது தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார் நம் இயேசு. இந்த சகல லோகத்தையும் படைத்து ஆள்பவர் நம் இயேசு. அவருக்கு எப்படி எல்லைகள் இல்லையோ அதே போல் நீங்களும் வலப்புறமும் இடப்புறமும் பலம் கொண்டு பெருகுவீர்கள் என்று இன்றைய நாளில் உங்களிடம் கூறுகிறார் இயேசு. உங்கள் உள்ளமும் ஆசையும் எனக்கு இது கிடைத்தாலே போதும் என்று ஒரு பொருளின் மேலோ, சின்ன வேலையின் மேலோ, ஒரு சின்ன வாகனத்தின் மீதோ, ஒரு சின்ன காலேஜின் படிப்பின் மீதோ இருக்கலாம். ஆனால் சிறியவற்றை அல்ல, உங்கள் எல்லைகளை விரிவாக்குவேன். நீ ஆசைப்படுவதற்கு மேலாய் உனக்கு தருவேன். உன் தகுதியை உயர்த்துவேன் என்று இன்றைய நாளில் வாக்களிக்கிறார் இயேசு. ஒரு அரை சென்ட் நிலம் வாங்கினால் எனக்கு போதும், அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று ஆசைப்படுகிறீர்களா? அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீங்கள் விரிந்து பரவுவீர்கள் என்று இன்றைய நாளில் இயேசு கூறுகிறார். என்ன மகிழ்ச்சி தானே! Do not settle for the less. I am having great plans for you என்று சொல்லும் தெய்வம் நம் இயேசு தெய்வம். ஏன் கவலை? ஏன் வாடிய முகம்? ஏன் குழப்பமான மனம்? எல்லாம் இனிதே ஈடேறும். ஜெபிப்பதையும் முயற்சியையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் பங்கிற்கு அன்றாடம் நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள். மற்றதை, உங்களை விரிவடைய செய்வதை இயேசு பார்த்துக் கொள்வார். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வளர்ச்சியும் விரிவும் எந்த எல்லைகளும் இல்லாமல் மகா பெரியதாய் இருக்குமாம். எண்ணி பார்க்க முடியாததாய், வியக்கத்தக்கதாய் இருக்குமாம். சிறந்த வாய்ப்புகள், நீங்கள் எண்ணியே பார்க்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு வாசலை அல்ல, பல கதவுகளை திறக்கும். தொழிலில், வேலையில் முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் தேக்க நிலை மாறி நிறைவு உண்டாகும். இயேசுவின் ஆசீர்வாதத்திற்கு பல பரிமாணங்கள் உள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்கள் குறுகிப் போவது இல்லை என்று வசனம் சொல்லுகிறதே. உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இப்படியான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்ற பின் உங்கள் உள்ளம் தேவனாகிய ஆண்டவரை, அவர் செய்த நன்மைகளை மறவாமல் மகிமைப்படுத்தட்டும். முழுமையாய் நம்பி இந்த வசனத்தை சொல்லி எழுதி வைத்து தினமும் அதை நினைவுபடுத்தி அதன் மேல் கை வைத்து ஜெபியுங்கள். நிச்சயம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படியே நடக்கும். அவர் வாக்குமாறா தெய்வம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இன்றைய நாளில் நீ வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எங்களுக்கு வாக்கு தந்தீரே. அதை நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கின்றோம். உமது வாக்கின்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆகக்கடவது இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.